வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ கிருஷ்ணா வந்திருக்கான். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சில ஃபேக்டர்ஸ் பேசலான்ட்டு தான். என்ன மாதிரினா, இந்த ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது கார்டியோ ஆஸ் வெல் அஸ் வெயிட் ட்ரைனிங் இந்த ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணி தான் எல்லோரும் பண்ணுவாங்க. சில சமயங்களில் வெறும் கார்டியோ மட்டுமே ஒரு சிலர் ரொம்ப விருப்பமாக பண்ணுவாங்க. ஸோ அவங்களாம் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப லீன் அண்ட் ஃபிட் மாதிரி ஃபீல் ஆகும். மசில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஓவரால் பாடி ப்ரொபோர்ஷனில். ஆனால் பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாங்கன்னா, குண்டாலாம் இருக்க மாட்டாங்க, அதே சமயம் மஸ்குலராகவும் இருக்க மாட்டாங்க. அதுக்காக அவங்க ஹெல்தி இல்லைன்னு கிடையாது. பட் பொதுவாக எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, மசில் மாஸ் நல்லா இருந்ததுன்னா லைஃப் லாஞ்சிட்டிவிட்டி பெட்டர்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பாயிண்ட் இந்த இடத்துல ரெஃபர் பண்ண தோணுது. இருந்தாலும் ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலில் இருக்கிறவங்களுக்கு மசில் மாஸ் சப்போஸ் கொஞ்சம் கம்மினா அது எப்படி இம்பாக்ட் இருக்கும்னு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? மசில் மாஸ் கம்மினா தான் நம்ம நீங்கள் அந்த லாஞ்சிவிட்டி சொல்கிறீங்களே அது. அப்புறம் சில பேர் வந்து இந்த நியூரோ மஸ்குலர் டிரான்ஸ்மிஷன், அதான் நம்ம பிரெயினுக்கு போகிற அந்த இது வந்து நம்ம மசில் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதோட கனெக்ஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ்டாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு கடைசி இயர்ஸ் ஏஜ்டாக இருக்கிற டைம்லேயும் இருக்கும். அதேமாதிரி இப்போ திடீர்னு ஏதாவது நம்மளுக்கு ஒரு இப்போ ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு வந்து இப்போ ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இன்ஃபெக்ஷனு இல்லை ஒரு சீரியஸ் கண்டிஷன் இல்னஸ்க்கு போகிறாங்கன்னா கூட அவங்களுக்கு அந்த ஃபேட் காப்பாற்றும். அதேமாதிரி இப்போ மசிலாக இருக்கவங்களுக்கு மசில்ஸ் வந்து காப்பாற்றிடும். ஸோ இந்தமாதிரி மசில்ஸ் வந்து ஒன்று ஒன்றா அது அதோட லாஞ்சிவிட்டி, அதோடைய நம்மளுடைய அந்த மொபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது எல்லாத்துக்குமே அது தேவை. நம்ம ஏஜ் சீக்கிரம், அதாவது ஏஜிங் சைன் வந்து ரொம்ப சீக்கிரம் ஆகாமல் இருக்கணும்னா நமக்கு மசில் மாஸ் அதிகமாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். கரெக்டாக? கரெக்டு. ஸோ இதெல்லாமே வந்து முக்கியமான ஃபேக்ட்டு. இருந்தாலும் உங்ககிட்ட நீங்கள் பேச வந்திருக்க விஷயம் என்னென்னா, கார்டியோ வெயிட் ட்ரைனிங். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள இம்பார்ட்டன்ஸை பற்றி டாக்டர் கிருஷ்ணா சொல்ல போகிறார். அதே மாதிரி வந்து பரிதாபங்கள்னு கூட வச்சுக்கலாம். எப்படின்னா, ஜிம்மோட வெயிட் ட்ரைனிங் பண்ணுறப்ப வர பரிதாபங்கள், கார்டியோவில் வர பரிதாபங்கள், அதில் இருக்க டிஃபிகல்ட்டிஸும் சேர்த்து பேசலாம். ஓகே, அதாவது ஜிம்மில் பண்ணால். ஆமாம், ஜிம்மு மட்டும் பண்ணுறவங்கள அப்படி ஒரு கேட்டகரி இருப்பாங்க. ஏன்னா சில பேரால் ஜிம் மட்டும் போயிட்டு உடனே கார்டியோவும் பண்ண முடியாது. என்னால் டக்குன்னு பண்ண முடியல, அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை எனக்கு. ஆனால் சில பேரால் பண்ண முடியும். ரெண்டுத்தையும் மிக்ஸ்டு பண்ணி பண்ணுறது தான் நல்லாயிருக்கும். அதான் வந்து நம்மளுக்கு லூஸ் ஸ்கின்னு அதெல்லாம் வந்து வராமல் தவிர்க்கும். ஸோ அதெல்லாமும் நம்ம ஃபஸ்ட்டு ஃபேக்டர் பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜிம்லேருந்து போகலாம். ஜிம் அட்வான்டேஜ் அந்த மாதிரி போகலாம். இப்போ ஜிம்மை ஏன் ஒரு அட்வான்டேஜாக பார்க்கலாம்? அட்வான்டேஜ் வந்து ஃபஸ்ட்டு வந்து சில பேர் வந்து மசில் மாஸ் இருக்கு இல்லையா, மசில் மாஸ் வந்து யாரும் அவ்வளோ பார்க்குறதே கிடையாது. ஜிம் பரிதாபங்கள் கேட்டகரியில் வரும் இது. ஏன்னா மசில் மாஸ் வேணும்னா நீங்கள் வெயிட் ட்ரைனிங் பண்ணணும், ஓகேவா? அப்படி இல்லைன்னா வந்து வீட்டிலேருந்தே ஹோம் ட்ரைனிங்கோ ஏதோ ஒன்று, ஆனால் நீங்கள் வந்து வெயிட் ட்ரைனிங் பண்ணி ஆகணும், ஓகேவா? மசில் மாஸ்க்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த இடத்துல. மசில் மாஸ் பற்றி நீ எப்படின்னு சொல்ல போகிற, இருந்தாலும் இந்த கொஸ்டின் என்னென்னா, நம்மளோட பாடி வெயிட் வச்சு நம்ம ட்ரைனிங் பண்ணுறோம் அப்படின்னா அதான் நம்ம வந்து, ஏன்னா எக்ஸ்ட்ரா வெயிட் இப்போ டம்பிள் இதெல்லாம் எதுவும் என்கிட்ட கிடையாது ப்ரோ, நான் என்ன ப்ரோ பண்ணிட்டோன்னு ஒரு சிலர் ஒன்ட்ட கேள்வி கேட்கலாம்ல. ஏன்னா இப்போ வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொட்டதே இல்லை. அதாவது டம்பிள் மாதிரியான ஒரு விஷயத்தை கூட நான் தொட்டதே இல்லைன்னு கூட இருக்கலாம். இருந்தாலும் அப்போ நான் வந்து ஸ்ட்ரென்த் கெயின் பண்ண முடியுமா? அதுக்கு தான் நான் வந்து மசில் மாஸோட டாப்பிக்கே அதுக்கு தான் வரேன். சரி, ஏன் மசில் மாஸ்னால் அதுவும் இந்த மாதிரி ஒல்லியாக இருக்கவங்க ரொம்ப இல்லாதவங்களுக்காக தான் நான் மசில் மாஸ்லேருந்தே ஸ்டார்ட்டே பண்ணுறேன். ஓகே, அவங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து வீட்டிலேயே வந்து ட்ரைனிங் பண்ணுறது, புஷ்அப்ஸு புல்லப்ஸு. ஸோ அந்த மாதிரி அவங்களோட வேரியேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பிளென்டி ஆஃப் வீடியோஸ். அண்டு நீங்கள் இன்னொரு பாயிண்ட் வந்து இப்போ நம்ம வந்து எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், யார்கிட்ட கூட கேட்கலாம் அப்படின்ற மாதிரி கூட எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு யூடியூப் யூஸ் பண்ணுவோமா, அது பாருங்கள். அப்புறம் வந்து உங்களுடைய பல்கிங் பண்ணுறீங்களா ஃபஸ்ட்டு, அது பாருங்கள். இல்லைனா லீனாக ஆகுறீங்களா, நான் வந்து லீன் ஆகணும், லீன் ப்ளஸ் பல்கிங் பண்ணணும். எனக்கு வந்து எப்படின்னா அந்த மசில் மாஸ் கேட்டகரியில் தான் வருவேன் நான். மசில் மாஸ்ன்றது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. எது வந்துன்னா ஒரு 15லேருந்து ஒரு 35க்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களால் வந்து கண்டிப்பாக வந்து அந்த கெயின் வந்து அதிகமாக பண்ணலாம். அபோவ் 35 தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவீங்களே தவிர்த்து, நீங்கள் பிலோ 35 இருந்தால், அபோவ் 35 கூட ஓகே, அது அவங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம், அவங்களோட பாடி சின்ன வயசில் நல்லா ட்ரெயின் ஆயிருந்ததுன்னா கூட அவங்க 35ல் அவங்களால பண்ண முடியும். மைண்ட் செட்டு, எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அதெல்லாம் ஓகே. ஆனால் ஒரு 15லேருந்து ஒரு 25க்குள்ளே இருக்கிறவங்க வந்து நல்லா பண்ணலாம். 35 வரைக்கும் இருக்கிறவங்க வந்து சூப்பராகவே வந்து அவங்களால வந்து கெயின் பண்ணி மசில் மாஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். எப்படி சொல்கிறேன்னா, இப்போது என்னெல்லாம் எடுத்திங்கன்னா இங்கே இவ்வளோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து மசில்ஸ் வந்து ஒரு 40 தான் இருக்கும், மீதி 60 ஃபேட்டு மற்றதெல்லாம் தான் இருக்கும், சரிங்களா? இப்போ அந்த மாதிரி இருக்கவங்களால திடீர்னு வந்து ஒரு இடத்துல வந்து மொபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணு. எங்கே டைட் பண்ணா டடக் இங்கே உடைய இதை மாதிரி எதை பண்ணுறேன் இல்லை,
நான் இப்போ தான் போயிட்டுருக்கேன். இல்ல இல்ல ஜென்ரலா நான் கேட்குறேன். இப்போ எனக்கு மசில் மாஸ் எவ்வளோ இருக்கும்டா இப்போ நான் டைட்? அது நம்ம டெக்ஸா ஸ்கேன் வச்சு தான் யாரா அவரு மாஸ்க் கட்டுறாரு இல்லை சொல்லு நீ இப்படி பண்ண அப்படி இருக்கு அல்ல அப்படி வச்சு சொல்ல முடியாது. டெக்ஸா ஸ்கேன்ல தான் நம்ம இல்ல நான் எதுக்கு கேட்குறேன் புரியுதா? எல்லாருக்கும் ஒரு ஆசை தான்டா. எனக்கும் என்ன கேட்டேன்னா நான் என்ன சொல்லுவேன்னா நிறைய ப்ரொபோஷன் நல்லா வந்தா நல்லா இருக்கும் அப்படிதான் தோணும். நிறைய தான் மசில் நிறைய இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தான் ஆசை. சில அத்லெட்ஸ் வந்து ஒரு ப்ரொஃபஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும் இல்லையா? உங்களுக்கு சைக்கிளிஸ்ட் நீங்கள் இல்லை ஒரு மெஜாரிட்டியாக நான் அத்லெட்டிஸ்டாக இருந்தாலும் ஒரு ஆக்டிவிட்டியாக நான் பண்ணிட்டு இருக்கனாலும் நீங்கள் மெஜாரிட்டியாக எது பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மசில் க்ரோத் இருக்கும். சில டைம் சில பேர் அந்த கரலா கட்டெல்லாம் எடுப்பாங்க, அதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை வெயிட் வந்து அதிகமாக அப்பர் பாடியில் இருக்கவங்க, அதாவது ஒபீஸ் பீப்புள், அவங்களுக்குலாம் கண்டிப்பாக வந்து லெக் ஸ்ட்ரென்த் வந்து நிறையா இருக்கும். ஓகேவா? நான் அதுதான் சொல்ல வரேன். இப்போ இந்த மாதிரி ஒபீஸ் பீப்புள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் சொல்லுவாங்க வாக்கிங் போங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் அதை உங்களை மாதிரி ஒபீஸில் என்ன மாதிரி ஒபீஸ் பீப்புள் இருக்காங்கன்னா அப்பர் பாடியில் உங்களுக்கு 60-65% வெயிட் வந்தோடனே உங்கள் லோவர் பாடி நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், மசில் மாஸ் அதில் இருக்கும். ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணி நீங்கள் அதை டேக்கிள் பண்ணலாம். அதே மாதிரி 10K ஸ்டெப்ஸ் டெய்லி ஃபாலோ பண்ணுறது, 3 லிட்டர் வெயிட் நம்ம வாட்டரு. அதேமாதிரி இப்போ டவுட்ஸ் வந்ததுன்னா யூடியூப் பாருங்கள். ஃபஸ்ட்டு பிகினரில் என்ன பண்ணணும், ப்ரோட்டீன் இன்டேக் எடுக்கணும், அதெல்லாம் வந்து அந்த நம்ம நார்மல் டாபிக். இதுக்கு முன்னாடி ஒரு ஹெல்த் வீடியோ இருக்கும், அதிலே நம்ம ப்ரோட்டீன் ஃபைபர் பற்றி பேசியிருப்போம். ஸோ ChatGPT யூஸ் பண்ணுங்கள். அடுத்து தான் ஏஐ யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கஷ்டமாக இருந்தாலும் ஏஐ யூஸ் பண்ணால் ஒரு ஐடியா கிடைக்குதுடா. சொல்கிறது உண்மைதான். ஏஐ கிட்ட நான் போனால் நிறைய ஐடியா கிடைக்குது. ப்ராப்ளம் என்னன்னா, இப்போ ஒரு ஆடியோ ஆஸ்பெக்ட்ல நான் ஏஐ கிட்ட கேட்டாலும் இன்டர்நெட்ல இருக்கிற எல்லாத்தையும் கலந்து கொண்டு வந்து போட்டு போயிடுது. ஆமாம். இப்போ இதுலேயும் அதே மாதிரி தான் கலந்து போட்டு போகும். ஆமாம். இப்போ டயட்டு இல்லாட்டி ஒர்க் அவுட் ரொட்டீன் அப்படிங்கிறதுக்கு எய்தர் ஒரு நல்ல அனுபவம் மிக்க ஒரு மாஸ்டரோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்லேயே யாராவது ஸ்டேஜ் ஏறினவங்களோ இல்லையா நம்ம சர்க்கிள் யாராவது டாக்டரோ அவங்க கிட்ட நான் வந்து இந்த டேட்டாவை ஒரு தடவை அனுப்பி வெரிஃபை பண்ணிட்டு ஃபாலோ பண்ண பெட்டராக இருக்கும்ல. அதுதான் நான் வந்து இப்போ நாங்கள் வந்து நான் வந்து ஆல்ரெடி வந்து 2-3 விஷயம் பண்ணிட்டு இருக்கேன். சரி, நம்மளால ஏதோ பண்றானா. நான் இப்போ ஒரு விஷயம் பண்ண போறேன். என்னன்னா, நம்மகிட்ட ஒரு ஃபிட்னஸ் குரூப் இருக்கு, உனக்கு தெரியும் சரியா? அந்த ஃபிட்னஸ் குரூப்ல நான் என்ன பண்ண போறேன்னா, புதுசா ஒரு டாபிக் கிரியேட் பண்ண போறேன். டாக்டர் கிருஷ்ணா. ஓகேயா? ப்ராஜெக்ட் ஹஸ்க்கு போடுங்க. ஓகேயா? நான் இதுல முக்கியமா என்னன்னா, உங்ககிட்ட நிறைய டவுட்ஸ் வந்து யாருனாலும் கேட்கலாம்ல, ஓரளவுக்கு பேசிக். ஏன்னா உனக்கு கண்டிப்பா அந்த ஐடியா இருக்கும். எந்த விஷயத்துலனா இப்போ ஏஐன்னு 50 ரூபா சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அதுகிட்ட போய் எனக்கு வந்து லிப்ஸ்லாம் வந்து ட்ரையா இருக்கு என்ன பண்ணட்டும்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ ஷுட் டீஹைட்ரேட் மோர், ஹவு மச் லிட்டர் கடைசியா வந்து கேட்கும், நீங்க வந்து நல்லா தண்ணி குடிச்சிங்களா கடைசியா, ஹவு மச் லிட்டர் ஹேவ் யூ கன்சியூம் டில் திஸ் மூமெண்ட்னு கேட்கும். ஓகேவா? பிளென்டி ஆஃப் ஸ்லீப் ஷுட் பி ஆல்சோ ரீசன் அப்படி இப்படின்னு நிறையா சொல்லும். நீங்கள் எது கேட்டாலுமே அதுக்கு ரெலவெண்ட்டாக சொல்லி அது ஒரு மழுப்பி விட்டுரும். சரிங்களா? அதில் வந்து எப்படி சொல்கிறேன்னா, ஒரு மீடியா வந்து நம்ம நார்மலாக எப்படி நம்ம பார்க்கணும், எது நல்லது எது கெட்டதுன்னு பார்க்கறது தான். அதே தான் இதுலேயும். உங்களுக்கு தேவை என்ன, டெய்லி 0.8 கிராம் ப்ரோட்டீன் மினிமம். ஓகேவா? அதே மாதிரி ஒரு ஃபேட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1.6 to 2.2, பல்கிங் பண்ணுறீங்க இல்லை லீனிங் பண்ணுறீங்க, வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா 1.6 2. ஸோ இதை வந்து இந்த மாதிரி ஜெனரிக்காக இதுதான் அப்படின்றத மைண்டில் வச்சுட்டு உங்களுக்கு என்ன தேவை, உங்கள் பாடிக்கு நீங்கள் எப்படி மாறணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து சிவா ப்ரோ மாதிரி ஆகணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து ஒரு ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சராக மாறுறாருன்னு வச்சுக்கோங்க. அடுத்து 6 பேக்ஸ்லாம் வச்சு அவர் ஒரு சேலஞ்சு, 6 பேக்ஸ் சேலஞ்ச். அந்த 6 பேக் சேலஞ்சில் இவர் இறங்குறாங்கலாம் எனக்கு செட்டே ஆகாது போலடா. வாயை முதல்ல கட்டுப்படுத்தினே. அதுக்கப்புறம் எங்க இந்த பேக் சரி ஓகே 6 பேக். போன ஹெல்த் வீடியோ பாத்தீங்கன்னா என்னது இது பால்கோவாவா, பால்கோவா போட்டு அடிச்சு மிக்ஸில அடிச்சு காலி பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் நான் அப்படிதான் இருக்கேன். ப்ராப்ளம் ஆனால் அதில் இல்லைன்னு நான் சொல்ல வரல. எப்போ அது ப்ராப்ளமாக மாறுதுன்னா, என் இன்டேக் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல், அதை பர்னும் பண்ண முடியாமல், எதுவுமே பண்ண முடியாமல் இருந்தால் எனக்கு வெயிட் அப்படியே வெயிட் வந்து ஏறிடும், அப்படியே ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகிடும், குளுக்கோஸ் கிளைகோஜெனேசிஸ். ஆக்சுவலாக டூ மச் ஆஃப் ப்ரோட்டீன் கன்சம்ஷன் இருந்தால் மட்டும் என்ன அப்படியே உடனே மசிலாக மாறும், அதுவும் ஃபேட்டாக தான் மாறும். டூ மச் ப்ரோட்டீன் வந்து இதுவாக போயிடுவான். அப்படி இல்லைடா, ப்ரோட்டீன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன்னே வை. ஓகேயா? உனக்கு 90 கிராம்ஸ் நீ சொல்லியிருந்த கரெக்டாக. இப்போ 90 kg இருக்காங்க, 90 கிராம் அப்படின்னு வைக்கிறோன்னு வை. இதில் வேறு நிறைய நண்பர்கள் வந்து இப்போ ப்ராப்பராக டேட்டா பார்க்குற நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா 0.8 சொல்லுவாங்கன்னே வைப்போம். ஆனால் ஆக்சுவலாக டாக்டர் சஜஸ்ட் பண்ணுறதே ஏன் இந்த 1 கிராம்னா, அப்படியே என்னமோ 1 கிராம் ப்ரோட்டீனா 1 கிராம் ப்ரோட்டீனாவே இருக்காதுங்கிறது தான். அந்த 0.8 அச்சீவ் பண்ணுறதுக்காக தான். போன வீடியோவில் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, நீங்கள் வந்து ப்ரோட்டீன் வேல்யூ கம்மியாக சொல்கிற மாதிரி சொல்கிறீங்கன்ட்டு.
நீங்கள் 1.6 போட்டு இப்போ நான் ஒரு 100 கேஜின்னு வச்சாங்கன்னா ஒரு 160 வைங்க, உங்களால் கவர் பண்ண முடிஞ்சதே 130 கஷ்டம். நீங்கள் 130க்கு என்ன தெரியுமா சாப்பிடணும்? அரை கிலோ சிக்கனு, 10 முட்டை, ஒரு ஷேக்கு, ஒரு ப்ரோட்டீன் ஷேக் சொல்கிறேன், ஒரு 30 கிராம் ப்ரோட்டீன் ஷேக்கு, இதை சாப்பிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த 130 தொடும். அப்போ அரை கிலோ சிக்கன் உங்களால் சாப்பிட முடியுமா? இப்போ அந்த சிக்கனை டேலி பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபைபர் எடுத்தே ஆகணும், அப்படி இல்லைன்னா கான்ஸ்டிபேஷன் வரும். ஸோ இந்தமாரி நான் எப்படி சொல்ல வரேன்னா, எவ்வளோ பிரச்சனை இருக்குது ப்ரோட்டீன் எடுக்கிறதுல. இன்றைக்கி நாங்கள் அமாவாசை, இன்றைக்கி சாட்டர்டே நாங்கள் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்ப அமாவாசை சாப்பிடக்கூடாதுன்ட்டாங்க. நான் சாப்பிட்டே ஆவேன்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது டிசிப்ளின். ஃபஸ்ட்டு அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அது டிசிப்ளின். நீங்கள் ஒன்றும் வந்து போயிட்டு நீங்கள் நல்லது தான் சாப்பிட்றீங்க, உங்களுக்கு பிடிச்சதை தான் சாப்பிட்றீங்க, உங்கள் உடம்புக்காக தான் சாப்பிட்றீங்களே தவிர்த்து அது உங்கள் பிரின்சிபலுக்கு அது கரெக்டு. ஓகேவா? அதை மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து 100 கேஜி இருக்கேன், எனக்கு இவ்வளோ ஃபேட் பர்சன்டேஜ் இருக்குது. இதே நான் வந்து இந்த அமாவாசை இதுக்காக மெயின்டைன் பண்ணி ஒரு 10 வருஷம் நான் நல்லா ஃபாலோ பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. 10 வருஷம் கழிச்சு ஒரு கொரோனரி ஆர்டரி டிசீஸ், அதாவது ஒரு ஹார்ட்டில் ஒரு ப்ராப்ளம், எம்ஐ வந்துச்சுனாலோ இல்லை எனிதிங், இல்லை நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ், யார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்காது தான் உங்கள் லிவர் வெளியில் ஃபேட் கண்டிப்பாக டெபாசிட் ஆகி விசரல் ஃபேட்டு இருக்கும். விசரல் ஃபேட்டு தான் ஃபஸ்ட்டு குறைய வேற செய்யும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணுற 1 மந்த் 2 மந்த்துக்கு விசரல் ஃபேட் குறையும், அதுவே உங்களுக்கு டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் தடுக்கிறது தான் நம்ம ஃபஸ்ட்டு கோலே, நம்மளோட சேனல் ஃபஸ்ட்டு கோலே அதுதான். அது ஏன் சொல்கிறேன்னா, வெளியில் ஃபேட் டெபாசிட் ஆகுறது ஓகே, ஆர்கன்ஸ் மேலே டெபாசிட் ஆகுறது என்ன பண்ண முடியும்? இதை பற்றி நிறைய பேர் பேசிட்டாங்க, ஆனால் நம்ம சேனலில் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி யாராலையும் இது பண்ண முடியாது. அதே சேம் திங் நான் வந்து 2-3 விஷயங்களில் வந்து நான் இன்வால்வ் ஆகிருக்கேன். ஒன்று வந்து என்னுடைய ஸ்டடீஸு, இன்னொன்று வந்து என்னோடய ஹெல்த்து. இது இல்லாமல் என்னோடய ஹெல்த்துன்னு வர்றப்ப ஏன் நான் வந்து அந்த டிப்ஸே வந்து ஒரு 1/2 hour எக்ஸ்ட்ரா ஆகுமா அடுத்தவங்களுக்கு சொல்கிறதுக்கு? அதை நான் ஏன் பண்ணக்கூடாதுன்றதுனால தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் ஹஸ்க்கு. ஓகேவா? அது ஒரு பேர் தான் ப்ராஜெக்ட் ஹஸ்க்கு, அது ஒரு சும்மா நேமிங் சென்ஸ்க்காக வச்சுருங்க. ஃபைபர் பற்றி இப்போ நம்மளால் சொல்ல போகிறோம், ஏன்னா ஃபைபர் எந்த அளவுக்கு முக்கியம், அதுலேயும் இந்த மாதிரி ஹஸ்க் வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது ரிலேட்டடாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ இவங்க கன்சியூம் பண்ணது மட்டும் இல்லாமல் இவங்க அப்பாவுக்கு கொடுத்து அப்பாவுக்கு எப்படி இருக்குது, அம்மாவுக்கு கொடுத்து அம்மாவுக்கு எப்படி இருக்குது. ஸோ இது ஹைலைட் என்னென்னா, இது ஒன்றும் யாரும் ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ண ஒரு சப்ளிமெண்ட்லாம் கிடையாது, ஜஸ்ட் தவிடு. ஹஸ்க்குன்னா என்ன? தவிடு தான், அது ஒரு பிளான்ட்லேருந்து வருது. ஒரு ஸ்பூனுக்கு வந்து 4 கிராம்ஸ், ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு வந்து 4 கிராம்ஸ் ஃபைபர் இருக்குது. அப்போ 2 ஸ்பூன்னா நீங்கள் 8 கிராம், ஒரு நாளைக்கு 30 கிராம் ஃபைபர் சாப்பிட்ணும். இப்போ அந்த 30 கிராமுக்கு உங்களுக்கு இதிலே 10 கிராம்ஸ் வந்துடும். நீங்கள் சாப்பிட்ற காய்கறியில் ஒரு 15 கிராம் வந்துடும். அப்படி இப்படின்னு போட்டால் கூட 20 கிராம்ஸ் வந்துடும். ஆனால் நீங்கள் இந்த 20 கிராம்ஸை நீங்கள் எடுக்க இந்த இது இல்லாமல் எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். அப்போ எப்படின்னா ப்ரோட்டீனுக்கு சொன்னானோ அதே மாதிரி அதே தான். நெக்ஸ்ட்டு இப்போ அந்த ஜிம்லேயே வந்து அடுத்து ப்ரோட்டீனே வந்துடும். இப்போ தேவையான ப்ரோட்டீன் வந்து ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிடுவாங்க சில பேர். இந்த அமாவாசை இந்த மாதிரி டைமில் வந்து சாப்பிட முடியல, என்னால் பண்ண முடியலன்னா திடீர்னு அவங்க வந்து ஒரு இந்த மீல் மேக்கர் இருக்கு இல்லையா, நம்ம சோயா சங்க்ஸு அது போவாங்க, ப்ரோட்டீன் பவுடர் போடுவாங்க, பன்னீர் போவாங்க. ஸோ இந்த ஆல்டர்னேட்டிவ் போகிறப்ப ப்ரோட்டீன் பவுடர் மட்டும் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பவுட்ரு, தண்ணியில் கலக்கிறப்ப தான் அது தண்ணி. நம்ம டியூப் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இன்டெஸ்டைனு அப்படியே சுருங்கி அது ஒரு கன்சிஸ்டன்சிக்கு மாறும் இல்லையா, கடைசியில் நம்ம ஸ்டூல்ஸாக வெளியே வரும் இல்லையா, அப்போ அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு கஷ்டப்படும் பாடி. அதை எதை பிடிச்சி எடுத்துகிட்டு போவோம்? அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு மீடியம் வேணும். ஸோ அந்த மீடியம் வந்து இந்த ஹஸ்க் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஹஸ்க்னால் ஒன்றும் இல்லை, நம்ம ஜவ்வரிசி, சியா சீட்ஸு, சப்ஜா சீட்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான். நான் அதை பற்றி வேணால் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ எப்படின்னா, ஜவ்வரிசி இந்த கேட்டகரியில் வருமா என்ன? அந்த மாதிரி அது வந்து அந்த தண்ணியில் போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு அதை அப்சர்வ் பண்ணி அந்த வாட்டர் அப்சர்ப்ஷன் அந்த ப்ராப்பர்ட்டி அதுக்கு இருக்குது. இப்போ இதை நீங்கள் வந்து ஒரு ஷேக் எடுக்கிறீங்கன்னா அதில் ஒரு ஸ்பூன் போட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பாருங்கள். ஓகேவா? அது வந்து என்னென்னா நம்ம அந்த பார்ட்டிகல்ஸை பிடிச்சி எடுத்துகிட்டு வர்றதுக்கும் உள்ளே இருக்க கட் மைக்ரோபியத்துக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? இதுதான் வந்து பேசிக்கான இது. இப்போ அது தண்ணி ப்ராப்பர்ட்டி உரியறதுனால வாட்டர் லாஸ் வந்து நம்மளுக்கு நிறைய நடக்குது. வாட்டர் லாஸ் நடக்கிறப்போ உங்களுக்கு டிராஸ்டிக்காகவே நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு 2 ஸ்பூன் வச்சுக்கோங்க, 2 டைம்ஸ் எடுத்து பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி இதை ஃபாலோ பண்ணுறப்ப உங்களுக்கு டீஹைட்ரேஷன் ஆகலாம், ஏன்னா அது உள்ளே போய் தண்ணியெலாம் உறிஞ்சிடும். இதுவே தண்ணியை உறிஞ்சதுக்கப்புறம் லார்ஜ் இன்டெஸ்டைனில் தான் உங்களுக்கு இதுவாகுது. வயிறுலேருந்து ஸ்டார்ட் ஆகி லார்ஜ் இன்டெஸ்டைனில் தான் வாட்டர் அப்சார்ப்ஷன் நடக்கிறப்ப நீங்கள் வாட்டர் அப்சார்வர் ஆகிற வரைக்கும் நீங்கள் தண்ணி குடித்தாதான் இது வந்து போகிற வழியில் இருக்க எல்லா வாட்டரும் இது எடுத்துன்னு போயிடும். அப்போ நிறைய தண்ணி குடிக்கணும். ஓகேவா? ஸோ 3 லிட்டர்ஸ் இனஃபாக குடிச்சு பாருங்கள். ஏன் இதை ப்ராஜெக்ட் ஹஸ்க்குன்னு சொல்கிறேன்னா, இதை நான் ஃபாலோ பண்ணுறப்ப இந்த இடத்துல நம்ம பையன் வந்து
ஹெர்பா லைஃப் உள்ளே வருவோம். ஓகேங்களா? ஹெர்பா லைஃப் பல பேர் வந்து பல இதுவாக சொன்னாலுமே கீ நியூட்ரிஷன் இருக்குது. காசு இருக்கவங்க ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம், அதை யூட்டிலைஸ் பண்ணலாம். அதே மாதிரி யாருக்கு செட் ஆகுதுன்றதை பார்த்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து அது ஒன்றும் அவ்வளோ பெரிய டிராஸ்டிக்கான விஷயம், தப்பான விஷயம்லாம் இல்லை. அதில் நல்ல ஏன்னா உங்களால் பயோட்டின் எடுக்க முடியாது. அதே மாதிரி ஃபோலிக் ஆசிட் யார் எடுக்கிறீங்க? ஃபோலிக் ஆசிட்ன்றது ஒரு முக்கியமான விஷயம். ப்ரெக்னன்சிலேருந்து ஃபீமேல்ஸ்க்கு ஃபோலிக் ஆசிட் ரொம்ப முக்கியம். நம்மளுக்கும் ஃபோலிக் ஆசிட் முக்கியம். ஆனால் ஃபீமேல்ஸுக்கு ஃபோலிக் ஆசிட் ரொம்ப முக்கியம். பயோட்டின், ஃபோலிக் ஆசிட், ஜிங்க்கு, மெக்னீசியம்லாம், அது இல்லாமல் கால்சியம், இந்த 5ம் வந்து நார்மலாக எடுத்தே ஆகணும். அது இல்லாமல் ஃபேட்ஸு, பிரெயின் ஃபேட்ஸு, இது எல்லாமே ஹெர்பா லைஃப்பில் இருக்குது. இதை ப்ரொமோஷன் கிடையாது. ஆனால் காசு இருக்கவங்களால தான் ஹெர்பா லைஃப் வாங்க முடியும். இப்போ எங்களாலே வாங்க முடியாது, அதான் மேட்ரு. எங்களாலே கஷ்டப்பட்டு ஏதாவது பண்ணி ஓகே அதை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்றப்ப தான் வாங்க முடியும். ஏன் இதை நான் இந்த ரெகுலர் பேசிஸில் எடுக்க முடியாது, ரெகுலர் பேஸில் எடுக்க முடியாது. ஆமாம், அது கொஞ்சம் கஷ்டம். அதை நீங்கள் வந்து ஒரு இதுவாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு ஃபுட் கேல்குலேட் பண்ணுறது, இது வந்து ஜென்ரலாக நம்ம இப்போ இவ்வளோ நேரம் ஜிம்மு, ப்ரோட்டீன் பவுடர்னு பேசணும். நம்ம அடுத்து கூட போய்க்கலாம். ஹெர்பா லைஃப்பில் என்னன்னா சீலியம் ஹஸ்க் தான் இருக்குது, ஃபைபருக்கு. அதான் ஹைலைட். இப்போ அவ்வளோ பெரிய கம்பெனியே வந்து சீலியம் ஹஸ்க் தான் யூஸ் பண்ணுறான். இந்த சீலியம் ஹஸ்க்ன்றது நானாக ஒன்றும் எடுத்து கண்டுபிடிக்கல. எனக்கு சிவா ப்ரோ சொன்னார். சிவா ப்ரோவுக்கு பிரேம்குமார் சார் சொன்னார். ஆனந்த் ப்ரோ, டாக்டர் ஆனந்த் அவர் சொன்னார். அவர் ரொம்ப தேங்க்ஸ். இந்த டைமில் இதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறவங்க அவருக்கு வந்து கண்டிப்பாக வந்து தேங்க்ஸ் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து ஒரு ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்ற இப்போ ஒரு சிக்கனே சாப்பிட்டா கூட, நான் இப்போ ஒரு சிக்கன் சாப்பிட்றேன், எதுவுமே இல்லை, சப்போஸ் நான் வெள்ளரிக்காய் சாப்பிட்றேன், அதுவும் பத்தலை, இல்லை எனக்கு வெள்ளரிக்காய் அந்த டைமில் இல்லைனா கூட ஒரு 1/2 டம்ளரில் அந்த 2 ஸ்பூன் ஹஸ்க்கு இப்படி கலந்து சாப்பிட்றாங்க. பயங்கரமாக அது வந்து கான்ஸ்டிபேஷனே இல்லை, ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டே இல்லை அடுத்த நாளில் நம்மளுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு சைட் ஹஸ்ல் தான் இது எல்லாமே. சரிங்களா? இது எல்லாமே ஜிம் போகிறவங்க, ப்ரோட்டீனு ரெண்டுத்துக்குமே வரும், கார்டியோ ப்ரோட்டீன் ரெண்டுத்துக்குமே வரும், பவுடர் சப்ளிமெண்ட் டேக் பண்ணுறவங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு மல்டிபிள் இது இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஏன்னா வந்து என்னால் டைம் கன்ஸ்ட்ரெயின் பண்ண முடியல, அடிக்கடியும் வர முடியல. அதனால் எல்லா இன்ஃபர்மேஷனும் அப்படி போட்டு பேக் பண்ண மாதிரி இருக்கும். உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், நீங்கள் பார்த்துட்டு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், நீங்கள் பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்கள். சரிங்களா? இப்போ அந்த ஹஸ்க்கு வந்து இதுவாயிடுச்சு. சரியா? ஏஐ யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னோம். ஏஐ யூஸ் பண்ணி லிங்க்ஸ் எடுங்க. இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறதுக்கு தான் ஏஐ ஃபாலோ பண்ண வேணாம். ஒரு டயட் போட்டா அப்படின்னு சொல்லி கேளுங்களேன், அது வந்து நம்மளுக்கு டயட் போட்டு தரும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி, இல்லை எனக்கு சவுத் இந்தியன் டயட் போட்டாப்பா அப்படின்னு சொன்னாலும் அது பண்ணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸ் இருந்ததுன்னா எங்களோட சேனலில் வந்து எங்கள் சப்ஸ்கிரைபர் நாங்கள் நார்மலாக இது பண்ணுறோம். உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸு, சில பேர் வந்து ஹஸ்க்கு வந்து வாட்டர் அப்சார்ப்ஷன் இருக்குது, ஓகேவா? ஆனால் சில பேர் வந்து கார்டியக் பேஷண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க 1 லிட்டர் தான் தண்ணி குடிக்கணும், அந்த மாதிரி, இல்லைனா 1.5 லிட்டர், அவங்களோட அவுட்புட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஹார்ட் வந்து பம்ப் பண்ணுது பார்த்தீங்களா, எஃபிஷியன்சி, அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வாட்டர் சப்ளிமெண்ட்டு, லங்ஸில் தண்ணி தேங்கக்கூடாதுன்னு கொடுப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. இந்த ஹஸ்க்கு சாப்பிட்றவங்களுக்கு ஆல்ரெடி தண்ணி வந்து அது உறிஞ்சிரும். ஸோ அந்த சமயத்தில் அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ இந்த மாதிரி பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். எனக்கு வந்து நான் இப்போ வந்து ஒரு பேஷண்ட் இருக்காங்கன்னா, அவங்க ஒரு தைராய்டு பேஷண்ட் வச்சுக்கோங்க, அவங்க ஹைப்போ தைராய்டாக இருந்தாங்கன்னா ரொம்ப கம்மியான மெட்டபாலிசம் போகும், ஹைப்பராக இருந்தாங்கன்னா அதிகமாக போகும் மெட்டபாலிசம், பயங்கரமாக வேர்க்கும், பயங்கரமாக வெயிட் லாஸ் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பேஷண்ட்ஸ் அவங்களாம் இருந்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து என்னோட சைடில் நான் சொல்கிறேன். சரிங்களா? நானும் வந்து ஒரு ட்ராவலிங் இதுதான். ஒரு டாக்டர்னாலே, டாக்டர் மீன்ஸ் எ பர்சன் ஹூ லேர்ன்ஸ், கரெக்ட், நெவர் ஸ்டாப் லேர்னிங், அவ்வளோதான், அதான் டாக்டர் மீனிங். ஏன்னா எல்லா இடத்துலையுமே லைஃப்பில் வந்து எல்லா இடத்துலையுமே நான் எங்கே போய் பார்த்தாலும் ஒரு டாக்டர் மட்டும் இல்லைடா, லைஃப்பில் நம்மளும் பார்த்தோன்னா கீப் லேர்னிங் தான். ஆமாம், அது நான் அதுக்கப்புறம் யோசித்தேன். ஆனால் ஒரு டாக்டர்னா அது படிச்சுட்டே இருந்தால் தான் அவனால் அது முடியும், அந்த துறையில் அவனால் சிறந்து விளங்க முடியும், அதுக்காக நான் சொன்னேன். ஆனால் ஒரு ஹியூமன்னாலே அது நெவர் ஸ்டாப் லேர்னிங் தான். சரிங்களா? இப்போ வந்து ஜிம் சைடு முடிஞ்சிருச்சு, அதுலேயே வந்து ஜிம்மில் வர கிராம்ப்ஸ் இருக்குது. கிராம்ப்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க ஆண்டவரே? அது நல்ல அனுபவம் இருக்குடா. ஒரு தடவை என்னாச்சுன்னா, சம்மர் ரைடு ரொம்ப நாள் கழிச்சு தட்டுப்பட்டுன்னு பயங்கரமாக ரைடு போயிட்டு வந்துட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் பின்விளைவு எப்படி இருந்ததுன்னா, நான் ரொம்ப அதிகமாக லிக்விட் இன்டேக் எடுத்தேனே தவிர என்கிட்ட சால்ட் இல்லை பாடியில். புரியுது, சொல்லியிருக்கேன். தண்ணி எடுக்கிறேன் அதெல்லாம் குடிக்கிறேன். ஐயோ இவ்வளோ தூரம் போயிருக்கோம், நம்ம 100 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம், நல்ல வெயில் வேறு, அப்போ கண்டிப்பாக தண்ணி குடிக்கணும்னு சொல்லி அதெல்லாம் கரெக்டாக இருக்கேன். இருந்தாலும் சம்திங் இஸ் லேக்கிங். ஸ்வெட் வருது, யூரின் வருது, எல்லாம் ஓகே. ஆனால் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. உன் எனர்ஜி லெவலும் உனக்கே தெரியும், ஏன்னா சால்ட்டோட ரோலும் கீ இல்லை. அது என்ன, வீட்டுக்கும் வந்துடுறேன், ரைடில் முடிச்சிட்டேன். இப்போ என்ன, அது வந்து செட்டில் ஆகும்ல ஒரு இடத்துல. அப்போ வந்து
உள்ள அப்படி தை மசிலும் புட்டிச்சு இழுத்தட்டு தனியாக தெரியுது ஒரு மசிலும் புட்டிச்சு இழுக்குது, ஒன்றும் பண்ண முடியல, உயிர் போகிற வழி, அந்த அளவுக்கு பெயின். அதாவது என்ன நடக்குதுன்னா, அவர் இப்போ ஒரு மிஷின் பம்ப் பண்ணுறோம் இல்லையா, பம்ப் பண்ணி உள்ளே இருக்கிறது தான் வெளியே எடுத்துட்டாரு. பம்ப் பண்ணி உள்ளே இருக்க ஒரு செல்லுக்குள்ளே இருக்க ஃப்ளூயிடெல்லாம் வெளியில் எடுத்துரு. வெளியில் இருக்கிற ஃப்ளூயிட் வெளியில் போயிட்டு ஆல்ரெடி மசில்ஸில் இருக்க ஃப்ளூயிட் வெளியே போகுது. ஆமாம், மசில்ஸ் சாவுது. அந்த இடத்துல வந்து ஆக்சிஜனும் ஃப்ளூயிடும் எதுவுமே இல்லாததுனால சாவுது. இப்போ அந்த டைமில் அவரால் சுத்தமாக முடியாதப்ப மசில்ஸ்லாம் வந்து செத்து போய் அந்த இடத்துல வந்து இன்ஜுரி, பயங்கரமான இன்ஜுரி வருது. பயங்கரமான இன்ஜுரி வரும். அது ரொம்ப கொடூரமாக இருக்கும். பிடிச்சி இழுத்து அது என்ன ஆகிடும்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அதுலேருந்து திரும்ப ரெசியூம் ஆகிறதுக்கு ஒரு 2 to 3 minutes ஆகிடும். ரெசியூம் ஆகிறதுக்குன்னா என்ன, டைட் லாக் ஆச்சு இல்லை, அதுலேருந்து திரும்ப ரெசியூம் ஆகிறதுக்கு ஒரு 3 minutes கிட்ட ஆகணும்னு வைங்களேன். எழுந்து நடக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். ஆனால் இது இந்த பெயின், அந்த இன்ஜுரி அதுலேருந்து ரெக்கவர் ஆக ஒரு 3 நாள் ஆகும். ஏன்னா ஹீல் ஆகணும் எல்லாமே. ஸோ இது வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண வேண்டியதாக இருந்தது அப்படின்னா, லெமன் ஜூஸ் இருக்குல்ல, அதை வந்து நான் ஸ்வீட் அண்ட் சால்ட்டாக மாற்றிட்டேன். ஸ்வீட் கொஞ்சம், சால்ட் ஓரளவுக்கு அதிகமாக. ஸோ அது வந்து நான் என்ன பண்ணுவேன், ஒரு 500 ml அந்த மாதிரி 2 கிளாஸில் குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் சால்ட் இன்டேக் நமக்கு தெரிஞ்சிடும், ஓரளவுக்கு சால்ட் நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அப்போ நான் வெறும் தண்ணி எடுக்க ஆரம்பிச்சிருவேன். திரும்ப எனக்கு எப்போ இல்லை சம்திங் இஸ் மிஸ்ஸிங் தோணுதோ உடனே லெமன், ஸ்வீட் அண்ட் சால்ட் இது எடுத்ததுக்கப்புறம் கிராம்பே ஆனதில்லை. ஓகே, இதுக்கு முன்னாடி இதை பற்றி தெளிவான ஒரு அனுபவம் இல்லாதப்போ மிஸ் ஆச்சு. ரெண்டாவது வந்து இந்த சப்ளிமெண்ட் சொல்கிறோம்ல, இந்த ப்ரோட்டீன் ஷேக்ஸ்லாம் சொல்கிறோம்ல, இந்த இதெல்லாம் அதுலேயே பார்த்தோன்னா சோடியம்லாம் இருக்கும். ஆமாம், சரியா? ஸோ அதை எடுத்துக்கிட்டாலும் கட் டவுன் ஆகிறத நான் பார்க்க முடியுது. இப்போ நீ ரைடு முடிக்கிற ஒரு 30 kilometers 50 kilometers ரைடு முடிச்சுட்டு வந்துட்டு நீ இதை குடிச்சிட்டனாலும் உனக்கு இந்த பிரச்சனை வர மாட்டேங்குது. பட் இதெல்லாம் இல்லாமல் வெறும் பியூர் வாட்டர், அதுவும் இப்போ இருக்கிறது டிஸ்டில்டு வாட்டர், கரெக்ட், அதாவது இது நம்ம பியூரிஃபைடு வாட்டர், அதில் எந்த சால்ட்டும் மேக்ஸிமம் இருக்கிறதே கிடையாது. ஸோ இதை குடிச்சதுக்கப்புறம் திரும்ப ரெக்கவர்லாம் எதுவுமே ஆகாது. ஸோ சால்ட் வந்து கொஞ்சம் அவசியங்க. அது இருந்ததுனால இந்த கிராம்பை ரொம்ப அவாய்ட் பண்ண முடியுது. ஆக்சிஜன் போகாது அந்த இடத்துல மேக்ஸிமம், அதனால தான் வந்து இதுவாகும். அதே மாதிரி நைட்டு தூங்குறப்ப வந்து தலைக்காணி வச்சு படுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலுக்கு ஆக்சிஜன் போகாது அந்த ஒரு இடத்துக்கு. அடுத்த நாள் உங்களுக்கு கிராம்ப்ஸ் வந்து கன்ஃபார்மாக ஒரே டைமில் அந்த இடத்துக்கு அடுத்த டைம் அதுக்கு பிளட் ஆக்சிஜன் கம்மியாக போகுதுன்னு வச்சுக்கோங்க, அப்பயும் அது நடக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ அதாவது இப்போ இருக்க ஒரு பார்த்தேன் நான், அது பேர் வந்து ஃபிட்னஸ் சயின்ஸ்னே சொல்கிறாங்க. அது சயின்ஸ் தான், ஆனால் ஃபிட்னஸ் சயின்ஸு அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா, ஒரு நல்ல டேர்ம், நல்லா யோசிச்சு பாருங்கள், ஃபிட்னஸ்க்கான சயின்ஸு. ஓகேவா, மெடிக்கல் சயின்ஸும் அதுதான், ஆனால் ஃபிட்னஸ்க்கான அதை அந்த சயின்ஸை ஃபிட்னஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான வேர்ட்ஸ் பாருங்கள், ஃபிட்னஸ் சயின்ஸ். ஸோ அந்த ஃபிட்னஸ் சயின்ஸ் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமே ஒரு பேராசிட்டமால் எடுத்தால் இது எது சரியாகும் அப்படின்றதே தெரியாது, ஆனால் இப்போ இது இதெல்லாம் சரியாகும்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி அப்புறம் ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கு இல்லை இல்லை, ஆமாம் அது வேற இருக்குல்ல, இல்லை அப்படி இல்லை, அதெல்லாம் வந்து தரமாட்டாங்க. நம்மளால பேசிட்டு இருக்கும்போது இப்போ கால் வலிக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வயிற்று வலி இல்லை, இது வந்து சில டைம் முக்கியமான விஷயம் தான். பேக்கெட்டில் ஒரு எல்லாரும் மாத்திரை எடுத்து வச்சுக்கோங்க, ஹார்ட் பேஷண்ட்ஸ்ன்ற அந்த கேட்டகரி. அதனால சுகர் பேஷண்ட்டுக்கும் அதே தான், அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அந்த அளவுக்குலாம் பிரச்சனை கிடையாது. சிட்ரசின், அமாக்சிலின், பேராசிட்டமால்லாம் ஒன்றும், அமாக்சிலின் கூட ஓகே, பேராசிட்டமால் சிட்ரசின் வந்து ஏன்னா அது ஒரு லிமிட் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் சேஃப் தான். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிற மாதிரி, இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிற மாதிரி ஃபிட்னஸ் சயின்ஸுன்றது ஈச் அண்ட் எவரி பீப்புள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டே ஆக வேண்டும். ஏனென்றால் நம்மளுக்கு தேவையான ப்ரோட்டீன் தேவை, தேவையான ஃபேட்டு கண்டிப்பாக தேவை. ஏன்னா மூளைக்கு ஃபேட் தேவை, நியூரான்ஸுக்கு ஃபேட் தேவை, ஹார்மோன்ஸுக்கு ஃபேட் தேவை. என்ன பண்ண முடியும், யாரும் எதுவும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. கரெக்ட் தான். ஸோ வந்து இது ஃபுல்லாகவே ஃபிட்னஸ் ஆஸ்பெக்ட்டு, கிராம்ப்ஸு, ப்ரோட்டீன் பவுடர், ஹஸ்க்கு, இது எல்லாமே வந்து அங்கங்கே எப்படி சொல்கிறது, கார்டியோக்கும் கொஞ்சம் உதவும், ப்ரோட்டீன் இன்டேக்கில் உதவும். அதேமாதிரி நம்ம ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ், ஜிம் போகிறவங்க எல்லாருமே வந்து உதவும். இது வந்து ஒருத்தவங்களுக்கும் மாறும். நீங்கள் எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்க, எவ்வளோ இது பண்ணுறீங்க, அதுக்கேற்ற மாதிரி மாறும். உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இல்லையா. உங்களோட டேட்டா யூஸ் ஆகும், ஜாலியாக இருக்கும். வாங்க கொலாபரேட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் குரூப் மெயின்டைன் பண்ணுவோம், அதையும் பாருங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோலேயும் நான் அதை இது பண்ணுவேன். சரிங்களா, திரும்பியும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஆமாம், கார்டியோ பண்ணும்போது என்ன ஒரு பிரச்சனை மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா, கார்டியோ நல்லது தான், என்டியூரன்ஸ், ஸ்டாமினா மாதிரியான ஏரியாவுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஆனால் டூ மச் ஆஃப் கார்டியோ மசில் லாஸில் போய் விடுது. ரெண்டாவது, டூ மச் ஆஃப் கார்டியோ வித்தவுட் இம்ப்ராப்பர் ஸ்ட்ரெச்சஸ் இன்ஜுரி கொண்டு வந்து விடுது. ஸோ மசில் லாஸும் ஆகுது, இன்ஜுரியும் ஆகுது. ஸோ இதில் கவனம் இருக்கிறது நல்லது. ஸோ யாரெல்லாம் கார்டியோ கொஞ்சம் அதிகமாக பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுதோ, கண்டிப்பாக கார்டியோ ப்ளஸ் வெயிட் ட்ரைனிங், அது ஒரு பிளண்ட் இருந்தே ஆகணும். அந்த பிளண்ட் இருந்தால் தான் மசில் நம்ம பாடியில் நம்ம வந்து பில்டு பண்ண முடியுமே தவிர,
கார்டியோ மட்டுமே அதிகமாக இருந்ததுன்னா மசில் லாஸ் ஆகிறதுனால நம்மளோட லுக் கம்ப்ளீட்டாக மாறும். ஆனால் ரொம்ப லீனாக மாறிடுவோம். ஆனால் மசில் லாஸ் ஆகும், 100% ஆகும். யாரெல்லாம் வந்து எக்ஸஸ் கார்டியோ பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தெரியும். அது மாதிரி இன்ஜுரியும் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி. ஷார்ட்டாக வந்து சொல்லணும்னா இப்போ ஜிம் போகணும்னு வச்சுக்கோங்களேன், டைம் லெஸ்ஸாக கன்சியூம் ஆகும். ஆனால் கார்டியோ பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சாப்பிட்ற ஒரு வடை 150 200 கலோரின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அது 1.5 மணி நேரம் நடக்கணும், 1 மணி நேரம் நடக்கணும். ஒரு மணி நேரம் நடந்தா எனக்கு தெரிஞ்ச சிம்பிள்ரா. 1 மணி நேரம் பிரிஸ்க் வாக்குக்கும் 1 மணி நேரம் ஸ்லோ வாக்குக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆமா, ஏன்னா பிரிஸ்க் வாக்கு கார்போஹைட்ரேட்ஸ் அந்த மாதிரி போகும், ஸ்லோ வாக்ல ஃபேட் லாஸ் அந்த அதுக்கேற்ற மாதிரி மாறும் ஃபிசியாலஜி. பிரிஸ்க் வாக் போகும்போது 450 கலோரிஸ் போன மாதிரி கூட வரும். இன்னொன்று என்னன்னா, நீங்க நார்மல் கேஷுவல் வாக் போனீங்கன்னா 300 கலோரிஸ் தான் போன இதுன்னே வைப்போம். ஆனா ஹைலைட் என்னன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் 1 ஹவர் நடக்கிறதோட அதுக்கு அடுத்த 1 ஹவர் நடக்கும்போது தான் ஆக்சுவல் இம்பாக்டே ஆரம்பிக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் 1 ஹவர் வந்து நம்மளோட இன்டேக்லேருந்து தான் எல்லாம் போய்கிட்டு இருக்கும். செகண்ட் ஹவர்லேருந்து தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா ஸ்டோர்டு ரிசர்வ்டு ஸ்டோரேஜஸ்லாம் உள்ளே. நான் சொன்னது வந்து ஆக்டிவ் கலோரியில் சொன்னேன். நீங்கள் டோட்டல் கலோரியில் கடைசியில் ஒரு டோட்டல் கலோரிலாம் ஒன்றும் இல்லை, இது முடிச்சு ஒரு ப்ராசஸ் நடக்கும் இல்லையா அதெல்லாம். ஆனால் ரெண்டுத்துலேயுமே வந்து ஒரு ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணுறதுனால உங்களோட டோட்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி, வேறு ஏதாவது உங்களுக்கு தாட்ஸ் இருந்தாலும் அந்த 1 ஹவர்லேயே உங்களுக்கு முடிஞ்சிடும் அந்த ஒரு தாட்ஸு. ஏன்னா அதுக்கப்புறம் உங்கள் பாடி வந்து கண்டிப்பாக ரெஸ்டிங் ஃபேஸுக்கு போகணுன்ற மைண்ட் செட்டுக்கு வந்துடும். ஸோ ரெண்டுமே வந்து உங்கள் ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே அதான் டைம் கன்சியூமிங், ஒன்றுத்துக்கு இந்த மாதிரி அட்வான்டேஜ். ஆனால் இது ரெண்டுமே முடிச்சதுக்கப்புறம் உங்களோட பாடி வந்து கண்டிப்பாக மீதி ரெஸ்டிங் ஃபேஸில் இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிட்டு, ஏன்னா ஹார்ட் வந்து பம்ப் பண்ணுற பிளட்டு வந்து வேகமாக இருக்கிறதுனால அது போய் எல்லா இடத்துலையும் சேர்ந்து உங்களுக்கு வந்து தேவையான அளவு ஃபேட் லாஸ், வெயிட் லாஸ், அங்கே இருக்கிற எல்லாத்தையும் அது இது பண்ணும். ஸோ அடுத்து கடைசியாக இதை பற்றி தனி வீடியோ கூட போடுறேன். இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் தான் நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்.